வெல்கம் டு கணித களஞ்சியம் சேனல். இந்த வீடியோவில் நம்ம சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே ஒரு சிம்பிள் எல்பிபி எடுத்திருக்கோம். ஃபஸ்ட் இந்த எல்பிபியை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். எப்படி ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் இருக்கும்பொழுது ஸ்லாக் வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். சப்போஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இருந்துச்சு அப்படின்னா சர்ப்ளஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே நம்ம லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடல் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மாடல் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்ப்போம். ஸோ இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்குது. ஸோ நம்ம ஸ்லாக் வேரியபிள்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்கு S1 அப்படிங்கிற ஸ்லாக் யூஸ் பண்ணுறேன். செகண்ட் ஈக்குவேஷனுக்கு S2 அப்படிங்கிற ஸ்லாக்கு, தேர்ட் ஈக்குவேஷனுக்கு S3 அப்படிங்கிற ஸ்லாக். இங்கே ஸ்லாக் அப்படின்னா என்ன மீனிங்? ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னா என்ன மீனிங்? லெஃப்ட் சைடு ரைட் சைடை விட சின்னதாக இருக்குது, ஸ்மாலர். ஸோ லெஃப்ட் சைடு இஸ் ஸ்மாலர் தேன் ரைட் சைடு. ரைட் சைடு வேல்யூவை விட லெஃப்ட் சைடு ஸ்மாலராக இருக்குது. ஸோ என்ன அமௌண்ட்டுக்கு ஸ்மாலராக இருக்கோ அந்த அமௌண்ட்டை நம்ம ஸ்லாக்காக அசியூம் பண்ணுவோம். ஓகேவா? சப்போஸ் லெஃப்ட் சைடில் 4 இருக்குது, ரைட் சைடில் 5 இருக்குது அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணும்? லெஃப்ட் சைடில் 4, ஸோ 1 யூனிட் வந்து ரைட் சைடை விட குறைவாக இருக்குது. லெஃப்ட் சைடில் 4 யூனிட்ஸ், ரைட் சைடில் 5 யூனிட்ஸ் இருந்துச்சுன்னா லெஃப்ட்டில் 1 யூனிட் கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம அந்த ஸ்லாக் +1 சொல்லுவோம் இல்லையா, அதை தான் நம்ம இங்கே ஸ்லாக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை ஆட் பண்ணும்போது 4 + 1 = 5 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இதை சொல்லியிருக்கேன். ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னா என்ன மீனிங்? லெஃப்ட் சைடு வந்து லெஸ் தென்னாக இருக்குது, ரைட் சைடு வேல்யூவை விட சம் அமௌண்ட் லெஸ் தென்னாக இருக்குது. ஸோ அந்த சம் அமௌண்ட் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம S1 அப்படின்னு அசியூம் பண்ணுறோம். ஸோ +S1 அப்படின்னு போடும்போது அந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்னவாகுது? ஈக்குவேஷனாக கன்வெர்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எல்லா இன்இக்வாலிட்டிஸையும் நம்ம என்ன பண்ணுறோம்? ஈக்குவேஷன்ஸாக கன்வெர்ட் பண்ணிடுறோம். ஸோ இப்படி கன்வெர்ட் பண்ணதுக்கு பிறகு தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா LPP டேபிளில் வந்து சிம்ப்ளெக்ஸ் டேபிளில் இந்த LPPயை கொண்டு போக முடியும். ஓகேவா? ஸோ நம்மளோட LPPயை நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஸ்லாக் வேரியபிள்ஸ் ஆட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம டேபிளில் சிம்ப்ளெக்ஸ் டேபிளில் இந்த வேல்யூஸை சப்ஸ்டிடியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா வேரியபிள்ஸும் இதில் இருக்கிற மாதிரி நம்ம ஈக்குவேஷனை எழுதியிருக்கோம். ஸோ x1 x2 x3 S1 S2 S3. ஸோ 6 வேரியபிள்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ எல்லா ஈக்குவேஷன்ஸையும் நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த 6 வேரியபிள்ஸ் இருக்கிற மாதிரி எழுதுகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் நம்ம S1 ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ S2 S3 அந்த ஈக்குவேஷனில் கிடையாது. ஸோ 0 into S2 0 into S3. அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனில் S2 ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ S1 அண்ட் S3 வந்து செகண்ட் ஈக்குவேஷனில் கிடையாது. ஸோ 0 into S1 0 into S3. அண்ட் தேர்ட் ஈக்குவேஷனில் S3 தான் இருக்குது, S1 அண்ட் S2 இல்லை. ஸோ 0 into S1 0 into S2. அண்ட் நம்மளுடைய ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், அதாவது அந்த மேக்ஸிமைஸ் இசட் இருக்கு இல்லையா, அதுதான் ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃபங்க்ஷனில் நமக்கு S1 S2 S3 மூணுமே கிடையாது. ஏன்னா ஸ்லாக் வேரியபிள்ஸ் நம்ம தான் ஆட் பண்ணோம். ஸோ ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் அந்த 3 வேரியபிள்ஸ் இல்லை. ஸோ 0 into S1 + 0 S2 + 0 S3. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுடைய ஈக்குவேஷன், அதாவது நம்மளுடைய LPP ப்ராப்ளமை நம்ம இந்த மாதிரி எழுதியிருக்கோம். ஸோ இப்போ இதுலேருந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம்? சிம்ப்ளெக்ஸ் டேபிளில் இந்த வேல்யூஸை சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். ஸோ சிம்ப்ளெக்ஸ் டேபிள் அப்படின்னா அதில் என்னென்ன காலம்ஸ் இருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ காலம்ஸில் என்னென்ன இருக்கும்? நம்மக்கிட்ட 6 வேரியபிள்ஸ் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, 3 வேரியபிள்ஸ் x1 x2 x3 அண்ட் நம்ம 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்கிறதுனால 3 ஸ்லாக்ஸ் ஆட் பண்ணினோம். ஸோ அந்த 3 ஸ்லாக்ஸ், ஸோ 3 வேரியபிள்ஸ் அண்ட் 3 ஸ்லாக்ஸ். ஸோ டோட்டலாக 6 காலம்ஸ் நமக்கு இருக்கும். அந்த 6 காலம்ஸ் இல்லாமல் வேறு என்னென்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பேசிக் XB அப்படிங்கிறது பேசிக், எந்த வேரியபிள் இப்போதைக்கு பேசிக்கில் இருக்குது அப்படின்றது. அண்ட் B அப்படின்னு ஒரு காலம் சொல்லுவோம். அதில் என்ன சொல்லுவீங்கன்னா ஈக்குவேஷனுடைய ரைட் சைடில் இருக்கிற வேல்யூவை இதில் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த காலமில் தான் நம்மளுடைய வேரியபிள்ஸ், பேசிக்கில் இருக்க வேரியபிள்ஸினுடைய வேல்யூஸ் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? அண்ட் இதுக்கு முன்னாடி CB அப்படின்னு ஒரு காலம் கொடுக்குறோம். CB அப்படிங்கிறது பேசிக்கில் இருக்கக்கூடிய வேரியபிள் இருக்கு இல்லையா, அதனுடைய காஸ்ட் வேல்யூவை தான் CB அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? காஸ்ட். இங்கே காஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா x1 வேல்யூனுடைய வேரியபிளினுடைய காஸ்ட் என்னென்னு சொல்லுவோம்னா ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் x1 கோஎஃபிஷியன்ட் என்னவோ அதுதான் x1ங்கிற வேரியபிளினுடைய காஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ அப்போது ஒரு LPP டேபிள், சிம்ப்ளெக்ஸ் டேபிளில் இத்தனை காலம்ஸ் இருக்கும். எத்தனை வேரியபிள்ஸ் இருக்கோ அத்தனை வேரியபிள்ஸ் ப்ளஸ் எத்தனை ஸ்லாக்ஸ் ஆட் பண்ணமோ அந்த ஸ்லாக் வேரியபிள்ஸ் அண்ட் அது இல்லாமல் 3 எக்ஸ்ட்ரா காலம்ஸ். அதில் காஸ்ட் வேல்யூஸ் இருக்கும், பேசிக் வேரியபிள்ஸ் இருக்கும் XB அண்ட் Bங்கிற ஒரு காலம் இருக்கும். சரியா? அண்ட் XB காலமில் நம்ம இனிஷியல் டேபிளில் என்ன எடுப்போம்னா நம்ம ஆட் பண்ணுற ஸ்லாக் வேரியபிள் தான் வந்து இனிஷியலாக பேசிக் வேரியபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த S1 S2 S3னுடைய காஸ்ட் வேல்யூஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் இதோட வேல்யூஸ் கோஎஃபிஷியன்ட் வந்து 0வாக இருக்குது. ஸோ 0 0 0ன்னு எடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு வேரியபிள் XBயில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய காஸ்ட் வந்து நம்ம எப்படி எடுப்போம்? அதனுடைய ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் அந்த வேரியபிளினுடைய கோஎஃபிஷியன்ட் என்னவோ அதுதான் அதனுடைய காஸ்ட். ஓகேவா? அண்ட்
இந்த பிங்கிற காலமில் என்ன வேல்யூ வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இனிஷியல் டேபிளில் இந்த நம்ம ஈக்குவேஷன்ஸினுடைய ரைட் சைடில் இருக்கு இல்லையா இந்த வேல்யூஸ் தான் வந்து பிங்கிற காலமில் வரப்போகுது. ஓகேவா? ரைட். இப்போ என்ன பண்ணுறோன்னா ஒவ்வொரு ஈக்குவேஷனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் எழுத போகிறோம். ஸோ இப்போ இங்கே x1 x2 x3 s1 s2 s3 இருக்கு இல்லையா? ஸோ இப்போ x1 கோஎஃபிஷியன்ட் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் என்ன இருக்குது? 4 இருக்குது. ஸோ அதை இங்கே எழுதியிருக்கோம். அண்ட் x2 கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குது. x3க்கு -3 கோஎஃபிஷியன்ட், s1க்கு 1 இருக்குது, s2க்கு 0, s3க்கு 0. ஓகே. ஸோ அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனில் அந்த வேரியபிள்ஸினுடைய கோஎஃபிஷியண்ட்டை அந்த கரஸ்பாண்டிங் காலம்ஸில் ஃபில் பண்ணிட்டு வரோம். தேர்ட் ஈக்குவேஷனில் என்னென்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அதை ஃபில் பண்ணியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ டாப்பில் ஒரு ரோ எழுதியிருக்கோம் இல்லையா? x1க்கு மேலே x2க்கு மேலெலாம் எழுதியிருக்கோம் இல்லையா? இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் அந்த வேரியபிள்னுடைய காஸ்ட் என்னவோ அந்த வேரியபிள் அந்த வேல்யூஸை மேலே எழுதியிருக்கோம். சரியா? ஸோ இப்போ x1க்கு ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் என்ன வேல்யூ இருக்குது? 1 கோஎஃபிஷியன்ட் இருக்குது. x2க்கு 1 இருக்குது, x3க்கு 1 இருக்குது. ஸோ இந்த 3 வேல்யூஸ் 1 1 1 வருது. அண்ட் s1க்கு 0, s2க்கு 0, s3க்கு 0. ஸோ இந்த 3 வேல்யூஸ் 0ன்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ நம்மளுடைய ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் அந்த வேரியபிளுக்கு என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அதை காஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த காஸ்ட் தான் இங்கே வரும். ஓகேவா? இந்த மேலே இருக்கிற ரோ அந்த காஸ்ட் தான் வரும். இந்த வேல்யூவை பார்த்து தான் நம்ம என்ன பண்ணிப்போம்? இங்கே பேசிக்கில் இருக்க வேரியபிள்னுடைய காஸ்ட்டு இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ இப்போ இனிஷியல் டேபிளில் நம்ம என்ன பண்ணுறோம்? கீழே இருக்கிற இந்த வேல்யூஸ் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். நெட் இவாலுவேஷன்ஸ் அண்ட் இசட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த நெட் இவாலுவேஷன் இசட் வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசட் வேல்யூ எப்படி பண்ணணும்னா காஸ்ட் வேல்யூ இன்ட்டு பி காலம். ஓகே. ஸோ சிபி இன்ட்டு பி. ஸோ இந்த ரெண்டு வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுவோம். ஸோ 0 × 1, 0 × 1, 0 × 1. ஸோ இந்த 3 வேல்யூஸை ஆட் பண்ணும்பொழுது 0 கிடைக்கும். இனிஷியல் டேபிளில் 0 தான் கிடைக்கும் நமக்கு எப்போவுமே. ஓகேவா? அண்ட் x1 வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? x1லேருந்து s3 வரையிலும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் இல்லையா? இதெல்லாம் நெட் இவாலுவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நெட் இவாலுவேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சிபியில் இருக்கக்கூடிய வேல்யூ இன்ட்டு இந்த வேரியபிள்னுடைய வேல்யூ. ஓகே. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி சம்மேஷன் எடுத்து அந்த சம்மேஷன்லேருந்து என்ன பண்ணுவோம்? இந்த காஸ்ட் வேல்யூவை மைனஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ 0 × 4, 0 × 3, 0 × -3, -1. ஸோ மேலே இருக்கிற காஸ்ட் வேல்யூவை மைனஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ரிசல்ட் வேல்யூ இருக்கு இல்லையா? அதுதான் x1 நெட் இவாலுவேஷன். அதே மாதிரி இப்போ x2க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ 0 × 1, 0 × 1 + 0 × 4 மைனஸ் காஸ்ட் வேல்யூ. ஸோ அதனுடைய வேல்யூ -1. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு வேரியபிளுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்? காஸ்ட் வேல்யூவையும் அந்த கரஸ்பாண்டிங் வேரியபிள்னுடைய காலமையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபைனல் சம்மேஷன் என்ன பண்ணுவோம்? மேலே இருக்கிற காஸ்ட் வெக்டாரை மைனஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்மளுடைய நெட் இவாலுவேஷன்ஸ். ஸோ இப்போ நெட் இவாலுவேஷன்ஸ் வந்து நமக்கு இனிஷியலாக நெகட்டிவில் கிடைக்கும். இது எல்லாமே பாசிட்டிவாக வர வரையிலும் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சிம்ப்ளெக்ஸ் ப்ரொசீஜரை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்போம். ஓகேவா? ஸோ இங்கே நெகட்டிவ் வேல்யூஸ் எதுவுமே வரக்கூடாது. எல்லாமே பாசிட்டிவ் வந்துச்சுன்னா அப்படின்னா ஆப்டிமல் சொல்யூஷன் ரீச்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்டேஜ் வரையிலும் நம்ம ஐட்ரேஷன்ஸ் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ சப்போஸ் இங்கே நிறைய நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் மோஸ்ட் நெகட்டிவ். ஓகேவா? மோஸ்ட் நெகட்டிவ் அப்படின்னா என்ன மீனிங்? லார்ஜர் நம்பர் வித் நெகட்டிவ் சைன். ஸோ அந்த காலம் வந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே 3 வேல்யூஸுமே -1 இருக்குது. ஸோ நம்ம எனி ஒன் வந்து நம்மளுடைய சாய்ஸ் படி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஜென்ரலாக x1 தான் சூஸ் பண்ணுவோம். அதனால் நான் x1 எடுத்திருக்கேன். நம்ம சப்போஸ் x2 எடுக்கலாம். இல்லை ஸோ இங்கே நம்ம x1 வந்து என்டர் ஆகிற வேரியபிளாக சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ லீவிங் வேரியபிள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே லாஸ்ட் காலம் ஒன்று b/xj அப்படின்னு வச்சுருக்கோம். சரியா? ஸோ மினிமம் ஆஃப் b/xj என்ன வேல்யூக்கு வருதோ ஸோ அந்த ரோவில் தான் வந்து இந்த x1 போய் ஆக்குபை பண்ணோம். ஓகேவா? ஸோ இப்போ b/xj ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது என்ன ஆகுது? ஃபஸ்ட் வேல்யூக்கு 1/4, செகண்ட் இதுக்கு 1/3 அண்ட் தேர்ட் இதுக்கு 1/-3. ஓகே. ஸோ நம்ம இங்கே b/xj ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நெகட்டிவ் வேல்யூஸ் இல்லை ஜீரோஸ் இருந்துச்சு அப்படின்னா அதாவது இந்த x வேல்யூக்கு நெகட்டிவோ இல்லை ஜீரோவோ இருக்குதுன்னா அந்த ரோவை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ இங்கே தேர்ட் வேல்யூவில் எக்ஸுக்கு -3 இருக்குது. ஸோ அந்த வேல்யூவை நம்ம கன்சிடர் பண்ணலை. ஓகேவா? ஸோ இப்போது ரிமைனிங் 2 வேல்யூஸில் எது மினிமமோ அதை சூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே நமக்கு 1/4 = 0.25 இருக்குது. இதுதான் மினிமம். அது என்ன ரோவில் இருக்குது? ஃபஸ்ட் ரோவில் இருக்குது. ஸோ அந்த ஃபஸ்ட் ரோ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? பேசிக்லேருந்து லீவ் ஆக போகுது. ஸோ s1 வந்து பேசிக்லேருந்து லீவ் ஆக போகுது. ஸோ
x1 வந்து அந்த பிளேஸுக்கு ரீப்ளேஸ் ஆக போகுது. சரியா? ஸோ என்டர்ஸ் த பேசிஸ் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த வேரியபிள் வந்து பேசிக்கில் வரும். அண்ட் லீவ்ஸ் த பேசிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வேரியபிள் பேசிக்லேருந்து லீவ் ஆகும். ஸோ s1 போயிட்டு x1 வந்து அந்த பிளேஸுக்கு வரப்போகுது. ஸோ நம்மளுடைய நியூ டேபிள் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்குறோம். ஸோ நம்ம இங்கே ஒரு ரோ லீவ் ஆகுது, ஒரு ரோ என்டர் ஆகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த செலக்ட் பண்ண ப்ளேஸ் அப்படியே வச்சுருக்கிறோம். இப்போ இங்கே வந்து பேசிக்கில் x1 வந்துருச்சு. ஸோ அதோட காஸ்ட் 1 அப்படின்னு நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த இன்டர்செக்ஷன் பிளேஸ் இருக்கு இல்லையா, ரோ அண்ட் காலம்னுடைய இன்டர்செக்ஷன் பிளேஸ், அந்த பிளேஸ் நமக்கு 1 அப்படின்னு கிடைக்கணும். அண்ட் அந்த சேம் காலமில் இருக்கக்கூடிய ரிமைனிங் 2 எலிமெண்ட்ஸ் ஜீரோஸ் அப்படின்னு வரணும். ஸோ அப்படி வர மாதிரி நம்ம இங்கே ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ அந்த இன்டர்செக்ஷன் பிளேஸ் 1 வரணும்னா என்ன பண்ணணும், அந்த 4ங்கிற நம்பரை டிவைடட் பை 4 சேம் நம்பரால் டிவைட் பண்ணினோன்னா அங்கே 1 கிடச்சிரும். ஓகேவா? ஸோ ஒரு 1 எலிமெண்ட்டை மட்டும் நம்மளால் அப்படி டிவைட் பண்ண முடியாது. ஸோ டோட்டல் ரோவே நம்ம என்ன பண்ணுறோம், அந்த இன்டர்செக்ஷன் எலிமெண்ட் இருக்கு இல்லையா, அதால் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், 1/4 4/4 1 கிடைக்கும். ஸோ 1/4 minus 3/4 1/4 0 0. ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட் ரோ. அண்டு செகண்ட் ரோ எப்படி என்டர் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே ஒரு ரோ கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, ஃபஸ்ட் ரோ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா, நியூ ரோ. இந்த ரோவை வந்து என்ன பண்ணுறோம், நம்ம என்ன ரோ சப்ஸ்டிடியூட் பண்ணமோ அந்த ரோனுடைய எலிமெண்ட்டால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த காலம் செலக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் இந்த எலிமெண்ட்டால் ஃபுல் ரோ டிவைட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ செகண்ட் ரோவுக்கு எப்படி சப்ஸ்டிடியூட் பண்ணுவோன்னா, இந்த எலிமெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பிவட் எலிமெண்ட், இந்த எலிமெண்ட்டால் இந்த நியூ ரோவை மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகே, மல்டிப்ளை பண்ணினதுக்கப்புறம் கிடைக்கிற வேல்யூ இருக்கும் இல்லையா, அந்த வேல்யூவை இந்த ஒரிஜினல் செகண்ட் ரோலேருந்து மைனஸ் பண்ணுவோம். ஸோ கிடைக்கிற வேல்யூ தான் நம்மளுடைய நியூ செகண்ட் ரோ. ஓகே, ஸோ இப்போ செகண்ட் ரோனுடைய பிவட் எலிமெண்ட் 3 இருக்குது. ஸோ இந்த 3ஆல் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே இருக்கிற நியூ ரோனுடைய வேல்யூஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணி இந்த மாதிரி ஆன்சர் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நம்மளுடைய ஓல்டு செகண்ட் ரோலேருந்து இந்த வேல்யூஸை மைனஸ் பண்ணுறோம். ஸோ நமக்கு கிடைக்கிற வேல்யூ தான் நம்மளுடைய நியூ செகண்ட் ரோவாக கிடைக்க போகுது. லைக்வைஸ் நம்மளுடைய தேர்ட் ரோனுடைய பிவட் எலிமெண்ட் என்ன, -3 இருக்குது. ஸோ இந்த -3ஆல் நம்மளுடைய நியூ ரோ இருக்கு இல்லையா, ஃபஸ்ட் ரோ, அந்த ரோவை மல்டிப்ளை பண்ணிடுறோம். ஸோ இந்த மல்டிப்ளை பண்ண வேல்யூவை நம்மளோட ஓல்டு தேர்ட் ரோலேருந்து மைனஸ் பண்ணோன்னா நம்மளுடைய நியூ தேர்ட் ரோ கிடைக்கும். ஸோ இப்போ அகைன் நம்ம என்ன பண்ணோம், இசட் வேல்யூஸ் அண்ட் ஆல் நெட்டிவ் வேல்யூவேஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இசட் வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், சிபி இன்ட்டு பி. ஸோ சிபியில் இருக்கிற வேல்யூவை பியில் இருக்க வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுவோம். ஸோ அதுதான் நம்மளுடைய இசட் வேல்யூ. ஓகே, ஸோ இங்கே என்ன இருக்குது, 1 × 1/4 0 × 1/4 0 × 7/4. ஸோ டோட்டலாக சம்மேஷன் 1/4 கிடைக்குது. ஸோ இதுதான் நம்மளுடைய இசட் வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ x1ஓட நெகட்டிவ் வேல்யூவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபி இன்ட்டு x1 வேல்யூ, அதனுடைய சம்மேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த சம்மேஷன்லேருந்து மேலே இருக்கிற காஸ்ட் வேல்யூவை மைனஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இங்கே என்ன இருக்குது, 1 × 1 + 0 × 0 + 0 × 0 மைனஸ் காஸ்ட் வேல்யூ 1. ஸோ ஈக்குவல் டு 0 கிடைக்குது. இதுதான் நம்மளுடைய நெட்டிவ் வேல்யூவேஷன். ஓகே, லைக்வைஸ் x2 x3 s1 s2 s3. ஸோ எல்லா வேல்யூஸ்க்கும் நம்ம நெட்டிவ் வேல்யூவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நெட்டிவ் வேல்யூவேஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும்பொழுது ஒரு விஷயம் நம்ம கவனிக்கலாம். இங்கே பேசிக்கில் இருக்கு இல்லையா வேரியபிள்ஸ், அந்த வேரியபிள்ஸுக்கு நெட்டிவ் வேல்யூவேஷன் வேல்யூ எப்போவுமே 0வாக தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு பேசிக்கில் x1 s2 s3 அப்படின்னு 3 வேரியபிள்ஸ் இருக்குது. ஸோ இந்த 3 வேரியபிள்ஸ்னுடைய காலம்லையும் நெட்டிவ் வேல்யூவேஷன்ஸ் 0 தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ எல்லா நெட்டிவ் வேல்யூவேஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த நெட்டிவ் வேல்யூவேஷன்ஸில் எது மோஸ்ட் நெகட்டிவோ அந்த வேல்யூ எடுப்போம். ஓகேவா? ஸோ இங்கே x2 அண்ட் x3க்கு நெகட்டிவ் வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ இது ரெண்டு வேல்யூஸில் x3னுடைய வேல்யூ மோஸ்ட் நெகட்டிவ், அதாவது லார்ஜர் நம்பர் வித் நெகட்டிவ் சைன். ஸோ அந்த காலம் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த காலம் வந்து என்டர் ஆக போகுது, x3ங்கிற வேரியபிள் என்டர் ஆக போகுது. ஆனால் எந்த வேரியபிள் லீவ் ஆக போகுது, ஸோ s2 s3 x1 3 வேரியபிள்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதில் எந்த பிளேஸில் x3 என்டர் ஆக போகுது அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், b/xj ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ b வேல்யூ டிவைடட் பை x3 வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ இதை டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 1/4 டிவைடட் பை 3/4
and 1/4 divided by 33/4, 7/4 divided by minus 17/4. Okay, so இந்த 3 values find out பண்ணியாச்சு. ஆனால் நம்ம இங்கே b by xjல நெகட்டிவ் வேல்யூஸோ இல்லை ஜீரோஸோ இருந்தால் அதை எடுத்துக்க மாட்டோம். ஓகேவா? ஸோ இந்த x3ங்கிற காலமை தானே நம்ம டிவைட் பண்ணுறோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வேல்யூஸ் இருந்தாலும் ஜீரோஸ் இருந்தாலும் நம்ம அந்த ரோவை வந்து விட்டுருவோம். ஸோ இங்கே நமக்கு 2 ரோவில் நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்குது. x1 ரோலையும் s3 ரோல், அதாவது ஃபஸ்ட் ரோ அண்ட் தேர்ட் ரோவில் நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்குது. ஸோ அது ரெண்டும் லீவ் ஆக முடியாது. ஸோ செகண்ட் ரோவில் மட்டும்தான் பாசிட்டிவ் வேல்யூ இருக்குது. ஸோ அந்த வேல்யூ எடுத்துக்க போகிறோம். சப்போஸ் 3 வேல்யூஸுமே பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அதில் மினிமம் எந்த ரோவில் இருக்கோ அந்த ரோவை வந்து லீவ் ஆகும். இங்கே நமக்கு மற்ற 2 ரோஸில் நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்கிறதுனால செகண்ட் ரோ தான் லீவ் ஆக முடியும். ஓகேவா? ஸோ இப்போது செகண்ட் ரோ லீவ்ஸ் த பேசிஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்மளுடைய நியூ டேபிள் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா? ஸோ சேம் டெக்னிக் தான் இங்கே நியூ டேபிள் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்னாச்சு, s2 leaves the basis and x3 leaves the basis, enters the basis. ஸோ இங்கே s2 இருக்கிற பிளேஸில் x3 வந்து என்டர் ஆக போகுது. ஓகே, ஸோ இப்போ அந்த x3னுடைய காஸ்ட் வேல்யூ என்னவோ அதை நம்ம சிபி காலமில் சப்ஸ்டிடியூட் பண்ணிடுறோம். ஓகே, அண்ட் இங்கே இன்டர்செக்ஷன் இருக்கு இல்லையா, ரோ அண்டு காலம் செலக்ட் பண்ணியிருக்கோம்ல, அதில் இருக்கக்கூடிய அந்த இன்டர்செக்ஷன் பிளேஸ் 1 அப்படின்னு கிடைக்கணும். அண்ட் அந்த காலம்னுடைய ரிமைனிங் 2 வேல்யூஸ் 0ன்னு கிடைக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இன்டர்செக்ஷன் பிளேஸ் 1 கிடைக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், அங்கே என்ன எலிமெண்ட் இருக்கோ அந்த எலிமெண்ட்டால் ஹோல் ரோவையே டிவைட் பண்ணுவோம். ஸோ இங்கே 33/4 இருக்கிறதுனால அந்த எலிமெண்ட்டால் ஃபுல் ரோவை டிவைட் பண்ணுவோம். ஸோ 33/4 டிவைட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், 4/33 அதோட ரெசிப்ரோக்கல், அதாவது அதனுடைய ரிவர்ஸ் எடுத்துக்கிறோம், அதை மல்டிப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஏன்னா இங்கே 33/4 இருக்கு இல்லையா, ஸோ இன்டீஜராக இல்லாமல் அது ஒரு 33/4ன்னு இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், 4/33ஆல் ஃபுல் ரோவையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்படி மல்டிப்ளை பண்ணும்பொழுது நம்மளுடைய நியூ ரோ கிடைக்க போகுது. ஓகே, ஸோ இங்கே செகண்ட் ரோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம எப்படி இருக்கும்னு பார்த்து அந்த ரோ வந்து இங்கே எழுதியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு 2 ரோஸ் நம்ம எழுதணும், தேர்ட் ரோ அண்ட் ஃபஸ்ட் ரோ. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட் ரோ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபஸ்ட் ரோ எப்படி இருக்கும், இங்கே இருக்கிற பிவட்டல் காலம் இருக்கு இல்லையா, அந்த காலமில் ஃபஸ்ட் ரோ எலிமெண்ட் என்னவோ அந்த எலிமெண்ட்டால் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், அந்த எலிமெண்ட்டால் இங்கே இருக்கக்கூடிய நியூ ரோவை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இங்கே என்ன எலிமெண்ட் இருக்குது, -3/4 இருக்குது. ஸோ இந்த -3/4ஆல் நான் என்ன பண்ணுறேன், இங்கே இருக்கிற ஃபுல் ரோவையுமே மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த நியூ ரோவை மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இங்கே இருக்கிற ஓல்டு ரோ இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு ரோ ஓல்டு ரோ முன்னாடி டேபிள் என்ன இருக்கோ அந்த வேல்யூலேருந்து இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ண இந்த வேல்யூவை மைனஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அப்படி பண்ணும்போது தான் நம்மளுடைய இப்போ நியூ டேபிள்னுடைய ஃபஸ்ட் ரோ கிடைக்கும். ஓகேவா? ஸோ நம்மளுடைய நியூ ரோ இந்த மாதிரி இருக்குது. லைக்வைஸ் இப்போ தேர்ட் ரோவில் பிவட் எலிமெண்ட் என்ன இருக்குது, -17/4 இருக்குது. ஸோ இந்த -17/4ஆல் இங்கே இருக்கக்கூடிய ரோவை மல்டிப்ளை பண்ண போகிறோம். பிவட் ரோ இருக்கு இல்லையா, இதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு அந்த மல்டிப்ளை பண்ண வேல்யூவை நம்மளுடைய ஓல்டு தேர்ட் ரோவில் மைனஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ண வேல்யூ என்ன பண்ணியிருக்கோம், ப்ரீவியஸ் தேர்ட் ரோ. ஸோ 7/4 மைனஸ் 0 மைனஸ் 19/4 மைனஸ் -17/4 மைனஸ் 3/4 மைனஸ் 0 மைனஸ் 1 மைனஸ். ஓகே, ஸோ ஓல்டு டேபிளினுடைய தேர்ட் ரோலிருந்து இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ண இந்த ரோவை சப்ட்ராக்ட் பண்ணும்பொழுது நம்மளுடைய நியூ தேர்ட் ரோ கிடைக்கும், நியூ டேபிளினுடைய தேர்ட் ரோ கிடைக்கும். ஸோ இப்போ நம்மளுடைய நியூ டேபிள் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இந்த நியூ டேபிளுக்கு அகைன் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், இசட் வேல்யூஸ் அண்ட் ஆல் நெட் வேல்யூவேஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இசட் வேல்யூ அகைன் எப்படி பண்ணுவோம், சிபி இன்ட்டு பி வேல்யூ. ஸோ சிபியில் என்ன இருக்குது, 1 இன்ட்டு பியில் இருக்க 3/11 மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் அண்ட் செகண்ட் வேல்யூவை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறோம். ஸோ 1 இன்ட்டு 3/11 ப்ளஸ் 1 இன்ட்டு 1/33 ப்ளஸ் 0 இன்ட்டு 62/33. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணும்பொழுது 10/33 கிடைக்கும். ஸோ அதுதான் நம்மளுடைய இசட் வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா, இங்கே 33 காமன் ஃபேக்டர் இருக்குது. ஸோ அந்த காமன் ஃபேக்டர் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணி அதை ரெடியூஸ் பண்ணும்போது நமக்கு 10/33 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த அடிஷன் வேல்யூஸ் எல்லாமே நீங்கள் எப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ இப்போது இசட் வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 10/33 அப்படின்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வேரியபிள்ஸ்க்கு எல்லாமே நெட் வேல்யூவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ சிபி இன்ட்டு xj காலம்
மைனஸ் காஸ்ட் வேல்யூ. ஸோ இங்கே பேசிக்கில் இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ்க்கு எல்லாமே என்ன கிடைக்கும், நெட் இவாலுவேஷன் 0 கிடைக்கும். அதர் வேரியபிள்ஸுக்கு வேல்யூஸ் இருக்கும். ஓகே, ஸோ நம்மளுடைய நெட் இவாலுவேஷன்ஸ் இந்த மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ இங்கே நமக்கு ஒன்லி ஒன் நெகட்டிவ் வேல்யூ இருக்குது. சரியா? ஸோ x2 காலமுக்கு நேராக ஒரே ஒரு நெகட்டிவ் வேல்யூ இருக்குது. ஸோ இப்போ அந்த காலம் தான் வந்து என்டர் ஆக போகுது. ஓகே, ஸோ x2 காலம் என்டர்ஸ் த பேசிஸ். அண்ட் எந்த காலம் லீவ் ஆக போகுது, எந்த ரோ லீவ் ஆக போகுது அப்படின்னு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், xb டிவைடட் பை b by xj. ஓகே, ஸோ b by xj. ஸோ b வேல்யூ டிவைடட் பை x வேல்யூ பண்ணும்பொழுது நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 162/161. ஸோ இதில் எது மினிமமாக இருக்குது, 62/161 தான் மினிமம். ஸோ அந்த ரோ வந்து லீவ் ஆக போகுது. தட் இஸ் S3ங்கிற ரோ வந்து லீவ்ஸ் த பேசிஸ். ஓகே, ஸோ நம்மளுடைய நியூ டேபிள் வந்து நம்ம இங்கேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அகைன் நம்ம ப்ரீவியஸ் டேபிள்ஸில் பண்ண அதே ப்ரொசீஜர் தான். இன்டர்செக்ஷன் எலிமெண்ட்டை 1 அப்படின்னு சேஞ்ச் பண்ணணும். அண்ட் அந்த காலமில் இருக்கிற அதர் 2 எலிமெண்ட்ஸை வந்து 0 0ன்னு சேஞ்ச் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி இந்த ப்ரொசீஜர் பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ரோவில் அந்த பிவட் எலிமெண்ட்டால் ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக டிவைட் பண்ணிவிடுவோம். ஸோ நம்மளுடைய நியூ ஃபஸ்ட் ரோ கிடச்சிரும். அண்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் ரோக்கு என்ன பண்ணுவோம், செகண்ட் அண்ட் தேர்ட் அதர் 2 ரோஸ்க்கு என்ன பண்ணுவோம், அந்த பிவட் எலிமெண்ட்டால் நியூ ரோவை மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஓல்டு செகண்ட் ரோலேருந்து நியூ வேல்யூஸை மைனஸ் பண்ணோன்னா செகண்ட் ரோ கிடைக்கும். அண்ட் ஃபஸ்ட்டு காலம்னுடைய வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதிலேருந்து நியூ ரோவை வந்து சப்ட்ராக்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, ஃபஸ்ட்டு ரோனுடைய வேல்யூஸ் கிடைக்க போகுது. ஓகே, ஸோ இன்டர்செக்ஷன் பிளேஸில் உள்ள எலிமெண்ட்டால் ஃபுல் ரோவை டிவைட் பண்ணும்பொழுது கிடைக்கிறது நம்மளுடைய ஃபஸ்ட் ரோ. ஓகே, பிவட்டல் ரோ. ஸோ இப்போ இந்த பிவட்டல் ரோவால் அதர் 2 பிவட் எலிமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணி ஓல்டு ரோலேருந்து மைனஸ் பண்ணும்போது நியூ ரோ உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் ஸ்டெப்ஸில் நம்ம பார்த்த அதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், அதர் 2 ரோஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு நம்மளுடைய நியூ சிம்ப்ளெக்ஸ் டேபிள் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம். ஸோ நம்மளுடைய நியூ வேல்யூஸ் இந்த மாதிரி நியூ டேபிள் இப்படி கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த நியூ டேபிளுக்கு நம்ம என்ன பண்ணணும், இசட் வேல்யூஸ் அண்ட் நெட் இவாலுவேஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அண்ட் நெட் இவாலுவேஷன்ஸ் ஃபார் ஆல் த காலம்ஸ். ஓகே, ஸோ இந்த எல்லா நெட் இவாலுவேஷன் வேல்யூஸும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்கில் இங்கே x1 x2 x3 இருக்கிறதுனால இந்த x1 x2 x3க்கு நெட் இவாலுவேஷன்ஸ் 0ன்னு கிடைக்கும். அண்ட் s1 s2 s3க்கு அதர் வேல்யூஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த நெட் இவாலுவேஷன்ஸ் எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு பிறகு ஏதாச்சும் வேல்யூ நெகட்டிவில் இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம அந்த காலம் என்டர்ஸ் த பேசிஸ் அண்ட் ரோ லீவ்ஸ் த பேசிஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி ப்ரொசீஜர் ரிப்பீட் பண்ணுவோம். சப்போஸ் ஆல் நெட் இவாலுவேஷன்ஸ் பாசிட்டிவ் கிடைச்சதுன்னா நம்மளுடைய ஐட்ரேஷன்ஸ் அதோட ஸ்டாப் ஆகுது, நம்மளுடைய ஆப்டிமல் சொல்யூஷன் ரீச்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நெட் இவாலுவேஷன்ஸ் எல்லாமே பாசிட்டிவாகவும் ஜீரோவாகவும் இருக்குது. ஓகே, ஸோ நெகட்டிவ் இருந்துச்சுன்னா அதான் நம்ம என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் போவோம். இங்கே எல்லாமே பாசிட்டிவ் அண்ட் ஜீரோஸாக இருக்கிறதுனால நம்மளுடைய ஆப்டிமல் சொல்யூஷன் ரீச்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த டேபிள் இருந்து தான் நம்மளுடைய வேரியபிள்ஸ்னுடைய வேல்யூ, அதாவது x1 x2 x3னுடைய வேல்யூஸும் இசட் வேல்யூஸும் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இங்கே இசட் இருக்கு இல்லையா, என்ன வேல்யூ இருக்குது, 92/161, அதுதான் நம்மளுடைய ஆப்டிமல் இசட் வேல்யூ. அண்ட் x1 27/161, x2 62/161,
2/161, x3 3/161. ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய வேரியபிள்ஸ்னுடைய வேல்யூ அண்ட் ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனுடைய மேக்ஸிமம் வேல்யூ. ஓகே, ஸோ இப்போது ஆல் நெட் இவாலுவேஷன்ஸ் பாசிட்டிவ் வர வரையிலும் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஐட்ரேஷன்ஸை திரும்ப பண்ணிகிட்டு இருக்கணும். ஓகேவா, ஸோ மேக்ஸிமம் நம்மளுடைய 3 rows இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 3 வேரியபிள்ஸ், அதாவது 3 ஸ்லாக்ஸ் வந்து அந்த பேசிக்லேருந்து லீவ் ஆகும்பொழுதே நம்மளுடைய ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ரீச் ஆகிடும். ஓகே, சப்போஸ் நம்ம ப்ரொசீஜரில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா திரும்ப சேம் வேரியபிள் என்ட்ரு ஆகி லீவ் ஆகி அந்த மாதிரி ப்ரொசீஜர் வந்துட்டுருக்கும். ஸோ ஸ்லாக் வேரியபிள்ஸ் வெளியில் போகும்பொழுதே ஆல்மோஸ்ட் நமக்கான ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சொல்யூஷன் வந்து நமக்கு கிடைச்சிரும். ஓகே, ஸோ ப்ரொசீஜர் வந்து கொஞ்சம் கஷ்டமான ப்ரொசீஜர் அப்படின்றதுனால கொஞ்சம் பொறுமையாக நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னா மிஸ்டேக்ஸ் இல்லாமல் பண்ணுவோம். ஓகே, ஸோ இங்கே மேக்ஸிமம் நமக்கு வேல்யூஸ் எல்லாமே இன்டீஜர்ஸாக இருக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ரெசிப்ரோக்கல் நம்பர்ஸாக கிடைக்கும். ஓகே, ஸோ அதனால் நம்ம கேல்குலேஷன்ஸ் வந்து என்ன பண்ணணும், கொஞ்சம் நிதானமாக பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்பொழுதே நமக்கு என்ன ஆகிடும்னா வேல்யூஸ் வந்து கிடைச்சிடும். ஸோ மேக்ஸிமம் எல்லா ப்ராப்ளமுக்கு 3 ஐட்ரேஷன்ஸ், அதாவது 3 rows இருக்க ப்ராப்ளம். ஸோ நமக்கு 3 ஸ்லாக்ஸ் ஆட் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அந்த ஸ்லாக்ஸ் வந்து பேசிக்லேருந்து லீவ் ஆகிடுச்சினாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இன்னும் சம் ப்ராப்ளம்ஸில் ஸ்லாக் உள்ளே இருக்கும்பொழுது கூட, அதாவது 2 ஐட்ரேஷன்லேயே கூட ஆன்சர் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ அது அந்த ப்ராப்ளமை பேஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா இப்போ S1 நமக்கு லீவ் ஆனிச்சு இல்லையா, திரும்ப S1 அகைன் போய் என்ட்ராகி பேசிக்கு போகும். அப்படி எப்போ அந்த மாதிரி போகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏதோ ப்ரொசீஜரில் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா தான் லீவான வேரியபிள் அகைன் என்டர் ஆகும். ஓகேவா, ஸோ ப்ரொசீஜர் வந்து நம்ம கொஞ்சம் நிதானமாக கரெக்டாக பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டைம்லேயே நம்ம கரெக்டான ஆன்சர் ரீச் பண்ணிடுவோம். சப்போஸ் நம்ம மிஸ்டேக் எங்கேயாவது பண்ணிட்டோம், ஒரு சின்ன நம்பரில் மிஸ்டேக் பண்ணணுன்னாலும் என்ன ஆகும்னா லீவான வேரியபிள் திரும்ப என்டர் ஆகும், என்ட்ரான வேரியபிள் லீவ் ஆகிட்டு ப்ரொசீஜர் அப்படியே சுற்றிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த மெத்தடில் வந்து ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ நான் இது முடிஞ்ச வரையிலும் கொஞ்சம் சிம்பிளாக சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஐட்ரேஷன்ஸ்க்கான ஸ்டெப்ஸ் நம்ம போடுறோம் இல்லையா, அந்த ஸ்டெப்ஸை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக வாட்ச் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த மெத்தட் ரொம்ப சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா, ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ இதை விட சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து அதை பற்றி பார்க்கலாம். ஓகேவா, தேங்க்யூ.